ஓகே, இப்போ அத்தை ராத்திரில எங்க கிளம்பி இருக்கோம்னு பார்த்தா நம்ம எல்லாம் கேரல் ரவுண்ட்ஸ் போறோம். ஏ ஜாலி ஏசப்பா பிறந்த நற்செய்திய இன்னும் நம்ம நிறைய பேருக்கு சொல்ல போறோம். ஸோ ஹாப்பி. ஹெச்இசியில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ ஒரு கவுன்சில் எல்டர்ஸ்க்கும் அவங்கவுங்க டீம்ஸோட வீட்டுக்கு போய் வி ஹாவ் டு share the good news and bless them. ஸோ அதுக்கு வந்து ஹெச்இசியில் வந்து அவங்களாவே வந்து அதுக்கு குட்டீஸும் கொடுத்துருவாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதையும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ we need not spend. நம்மளோட டைமையும் நம்ம போகிறதுக்கான வேலையும் மட்டும் நம்ம பார்த்தா போதும். that's something சூப்பர்ல. ஸோ அந்த அளவுக்கு they take effort to reach and connect with their own people. நீங்களும் எங்க சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க கூடயும் நாங்க கனெக்டடா இருப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னு சொன்னா OMR ரோட்ல ஒருத்தங்க வீடு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அங்க போறோம். ஸோ அங்க போய் நம்ம வந்து ஆண்டோட வசனத்தையும் பாடல் பாடிட்டு அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்து அவங்கள பிளஸ் பண்ணிட்டு தென் we'll move on to the next location. ஸோ இந்த ரூட் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிற ரூட்டு. எங்களுக்கே ரொம்ப ரொம்ப நியூ. நல்ல குளிர. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கவர் பண்ணிட்டோன்னா பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு நிறைய ஹவுசஸ் கிடையாது, ஃபியூ தான். ஸோ வித் தட் வில் மேக் இட் அப். ஸோ இப்போ டைம் என்னென்னா 8:30 இருக்கும். ஸோ 8:30 இருக்கும். 8:30க்கு கிளம்பியிருக்கோம். எப்படியும் அந்த OMR லொக்கேஷன் போகும்போதே 1 hour ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போக முடியும். இதுதான் பிகாஸ் லாங், அதனால் அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வீல் சி. ஆண்ட் வந்து அழகாக நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வர போகிறாரு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கோயிங் டு கேரல்ஸ். இது வரைக்கும் நான் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து என் பிள்ளைங்களுக்கு அதை வந்து நம்ம எப்படி சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் நிறையா யோசிச்சிருக்கேன் ஹெச்இசி வர்றதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம வீட்டுக்கு கேரல்ஸ் வருவாங்க, ஓகே, பிள்ளைங்க அதெல்லாம் பார்ப்பாங்க, ஃபைன். பட் அதோட அதை நிற்கக்கூடாதுல்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. தே ஷுட் பி ஏபிள் டு கோ அவங்க வளர்ந்த பிறகு. ஆனால் அது எப்படி அவங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னு யோசித்தேன். ஹெச்இசி வந்து சரியான நேரத்தில் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ கிளாட். ஸோ பிள்ளைங்களுக்கும் வந்து அதை சொல்லி கொடுக்க முடியுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் இருட்டாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ நாங்கள் போயிட்டு இந்த லொக்கேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ் வந்து நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. சலோ, லவ் யூ. ஸோ நிறைய ஹெச்இசி பற்றியே சொல்கிறேன்னு எல்லாரும் நினைப்பீங்க. நிஜமாவே சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. இன்னுமே நான் சொன்னது பார்த்தா ஒரு டாட் தான். ஹெச்இசி பற்றி ஒரு வீடியோவில் நான் சொல்கிறது அந்த சர்ச் பற்றி, ஹவு தேர் மினிஸ்ட்ரி தே ஆர் டூயிங்கிறதெல்லாம் பற்றி நான் சொன்னது வந்து ஒரு புள்ளி தான். அதை விட நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒரு சின்ன டாட் இது விச் கனெக்ட்ஸ் வித் பீப்புள். ஸோ தட்ஸ் அ குட் நியூஸ். ஸோ லெட்ஸ் சி இன்னைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி இருக்கு, ஹவு நைஸ் இட் வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூ. ஸோ பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொன்னால் ஐசப்பா எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏஸ்பாவை கேளுங்க. டெஃபினெட்லி ஹில் டூ தட். அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏஸ்பாவே நமக்கு உருவாக்கி தருவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் பார்த்தா 8 o'clock தான் அவங்க வீட்டுக்கே வருவாங்க ஆஃபீஸ் முடிஞ்சு. அண்ட் ஆல் 6 days ஒர்க். 7th டேவுமே சம்டைம்ஸ் ஒர்க் இருக்கும், விச் we will go in loss of pay. எங்களுக்கு வந்து அது லாஸ் ஆஃப் பே. கிட்டத்தட்ட மெனி சண்டேஸ் ஆர் எனி ஹாலிடே விச் we take வந்து அது எங்களுக்கு லாஸ் ஆஃப் பேயாக போயிடும். பட் ஸ்டில்
we choose God out of all struggles, out of all tiredness. என் ஹஸ்பண்ட் கிட்ட செம்ம டயர்டாக இருப்பாங்க. ஓகே, நானாவது வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், பிள்ளைங்களையும் எப்படியாவது ஓகே பண்ணி அவங்கள வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுக்கிறோம். பட் அவங்க வந்து அப்படி கிடையாது, ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காங்க, ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, அங்கேயும் ஒர்க் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெவி. பட் ஸ்டில் we wanted to do it for God, we choose to do it அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆண்டவர் நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து தான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ராஜ்யம் சிங்காசனத்தையே விட்டு நமக்காக இறங்கி வராரு, நமக்காக மட்டும் இறங்கி வராரு. அண்ட் அவ்வளோ நல்லா வாழ வேண்டிய பரலோகத்தில் வந்து அங்கேயே இருந்திருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்கலாம், எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த பேட்டில்ஸும் கிடையாது, நமக்கு மட்டும் என்னென்ன வேணுமோ பண்ணிட்டு அவரோட பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நோ, he left that place and came down for us. அது இந்த சீசன் தான். அது இந்த மனுஷன் மட்டும் பிறக்கலன்னா நம்மளாம் என்ன ஆயிருப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து என்னை விட்டு போகவே போகாது. ஸோ தட்ஸ் ஹவ் our God is. அந்த அளவுக்கு we are blessed. அவர் வந்து தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தான் ராஜாவா சமகெத்தா வாழ்ந்துட்டு இருந்த அந்த பிளேஸை விட்டுட்டு எங்கேயோ குப்பைக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் என்னென்ன பிரச்சனைக்குள்ள மாட்ட முடியுமோ எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிட்டு கிடக்கிற நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு வந்தாரு. ஸோ அவருக்காக டேக்கிங் டைம் அண்ட் டூயிங் சம்திங் ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் ஹிஸ் க்ளோரி, அவரோட மகிமைக்காக பண்றது வந்து worth it. சம்திங். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டா நமக்கு தராரு. அவருக்காக ஏதோ செய்யணும்னு நம்ம ஆசைப்படுவோம்ல, சரி இந்த சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நான் வந்து அதை பாக்குறேன். ஸோ உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு சொன்னா ப்ளீஸ் யூட்டிலைஸ் இட். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம பிள்ளைங்க நிறைய கத்துக்குவாங்க, அதுதான் ரொம்ப மெயின் ஆக்சுவலி. அதுல பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து ஆண்டை எப்படி நம்ம சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம பிள்ளைங்க வந்து எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத வந்து அவங்களும் கத்துக்குவாங்க. தட் இஸ் so important. Out of all business, family, work, everything, family comes first, of course. Work also comes, but not first. First God. And all other things வந்து ஆண்டவர் வந்து கரெக்டான பிளேஸ்ல வந்து விழுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். So that's how it is. So we'll continue our journey. இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள் வரைக்கும், நம்ம இருக்க போற நாட்கள் வரைக்கும், அவரோட வருகை வரைக்கும் அவருக்காக அவர் ரொம்ப பெருசா கேட்கல, ரொம்ப சின்னதா நம்மளோட டைம் மட்டும் தான் கேட்பாரு அவருக்காக. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு போகலாம். ஸோ we are blessed and thank you HGC for this lovely opportunity. As a family நாங்கள் வந்து போகிறது வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. thank you we thank God for such a blessed church. அந்த மாதிரி அழகான ஒரு சபையை கொடுத்ததுக்கு நாங்கள் வந்து தேவனை துதிக்கிறோம், அவருக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். எங்கள் குடும்ப வாழ்க்கையை இன்னும் அழகாக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஓகே, stay tuned. வீடு ஓஎம்ஆர்ல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். பட் இட் வாஸ் ஸோ நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் அந்த லவ் எல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பிஷப் நான் எங்களை சொல்லி அமிச்சாங்க, என்ஜாய் பண்ணுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லவ் வந்து பீப்புள் காட்டுற லவ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், என்ஜாய் தேட் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தட் வாஸ் ஸோ நைஸ் ஆக்சுவலி. இது நம்ம ரொம்ப தூரமாக வரோம் அப்படின்ற ஃபீலிங்லாம் இல்லை. இட்ஸ் வர்த் இட். ஆண்டருக்காக நம்ம ஒருத்தங்க கிட்ட அந்த அன்பை வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல கூட காட்டல அப்படின்னு சொன்னா அப்புறம் வேற என்ன, போய் கூட நம்ம ஒருத்தங்களை பார்க்க முடியலனா. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு இன்னும் அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மற்ற எல்லார் வீடுமே நமக்கு வந்து சர்ச் கிட்ட தான் ஓரளவு, நாட் டூ லாங். பட் அவுட் ஆஃப் ஆல் இவ்வளோ தூரம் வந்து இவங்களை மீட் பண்ணுறது தான் ஆக்சுவலி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் ஸ்பெஷல். ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் இட். அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்து போகணும் அப்படின்னு ஆண்டு வந்து ரொம்ப இதுவாக இருந்தார்.
ஆவியானவர் வந்து இல்லை இவங்க தூரமாக இருந்தாலும் யூ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் பிஷப் அண்ணா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். தோ எங்கள் வீடு ரொம்ப தூரமாக இருந்தாலும் அவங்க எங்களுக்காக கார் வாங்கும்போதும் சரி, ஹவுஸ் வார்மிங்க்கும் சரி, அவங்க எங்களுக்காக மட்டுமே அவ்வளோ தூரம்னாலும் வந்தாங்க. ஸோ அதை நான் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ டிஸ்டன்ஸ் ஷுட் நாட் செப்பரேட் ஹியூமன்ஸ், டிஸ்டன்ஸ் ஷுட் நாட் செப்பரேட் லவ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹவுஸ் கிளம்பலாம். நல்லபடியாக இன்னைக்கு கேரல் ரவுண்ட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் அழகாக முடிஞ்சிருச்சு. எல்லார் வீட்டுக்குமே போனது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தே வர் ஸோ லவ்விங், ஸோ கைண்ட், அழகாக ரிசீவ் பண்ணாங்க. ரொம்ப பிளஸ்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு போய் நம்ம அந்த வாழ்த்து சொல்லி அவங்களுக்காக பாடி ஆண்டோட பிறப்பின் நற்செய்தியை வந்து அவங்களுக்கு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ குட்டீஸும் நல்லா தூங்கியாச்சு. ஸோ சூப்பர், ஆசம் டே, நல்லபடியாக முடிஞ்சது. நான் நினச்சதை காட்டிலும் இது வந்து ரொம்ப அழகாக முடிஞ்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் லவ்லி 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 கிரேஸ் அண்ட் ஃபேவர் தட் ஹீ ஷோட் அப்பான் அஸ். அண்ட் அழகாக எங்களை வந்து வீட்டுக்கு அழகாக பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ see you all with the next vlog. Tata, bye, good night, God bless you all.